அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை. இந்த சேர்க்கை ஒரு யோகம் சொல்லலாங்க. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன், நவகிரகங்களிலேயே, அதாவது ராஜகிரகம். புதன் கல்வி வித்தைக்காரகன், அதாவது நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாமே ஒரு பலத்தையும் அந்த ஒரு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர், அதாவது புதன் பகவான். அப்போது இந்த இரு மாபெரும் இணைவு, அது ஒரு புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோங்க. இந்த யோகங்கள் ஏற்படும் போது தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அபிரவிதமான அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது உண்டுங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம புதிய முயற்சிகள் எடுப்போம், ரொம்ப உழைப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு அதுக்குன்னு உண்டான உழைப்பை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா சிலர் தேவையில்லாமலேயே ஒருத்தர்கிட்ட தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறது. நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம், திடீர் பார்த்தோம்னா அந்த இடத்துல சங்கடங்கள் சலிப்புகள் ஏற்பட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தோம்னா அந்த பிஸ்னஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே லாஸ் ஆகி போச்சு, நஷ்டங்களாகி இன்றைக்கி பொருளாதார நெருக்கடிகளை சந்திச்சுட்டோம். இந்த ஒரு 6 மாதம் 1 வருஷ காலகட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி சந்திச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நவகிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் ஒரு நல்ல பெரிய ஒரு மாற்றத்தை, நன்மையான மாற்றத்தை கொடுக்கறதும் இந்த நவகிரகங்கள் தான். அதே நேரத்தில் கடினமான பாதிப்புகளை, நஷ்டங்களை கொடுக்கக்கூடியதும் இந்த கிரக பெயர்ச்சிகள் தான். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெயர்ச்சிகள் மாற்றத்தை கொடுக்கறது ஒரு விதத்தில் அது யோகமாக இருந்ததுன்னு வச்சுக்குவே, அப்போ தாங்க அசுர வளர்ச்சி அடைகிறது. அந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி அடையக்கூடிய யோகத்தில் புதன் ஆதித்ய யோகமும் ஒன்று. இந்த யோகம் இப்போ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில், அதாவது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம் ரிஷபராசிக்கு, அந்த சுகஸ்தானத்தில் இந்த இரு கிரகங்கள் இணைவுனால் ஏற்படக்கூடியதான், அதாவது புதன் ஆதித்ய யோகம். இந்த யோகம் சுகஸ்தானம்னா என்னங்க? அதாவது ஒருத்தருடைய நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். அதாவது நிம்மதி மட்டும் கிடையாதுங்க, அதாவது ஒரு வீடு, ஒரு வண்டி வாகனம், ஒரு ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானமும் 4ஆம் இடம்தான். உங்களுக்கு 4ஆம் இடம் சூரிய பகவானுடைய வீடு. அப்போது அந்த சூரிய பகவான் அந்த இடத்துல ஆட்சிங்கிறது எப்போவுமே ரிஷபராசிக்காரரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், எதுலேயும் கலகலப்பாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வல்லமை எப்படி இருக்கும்னா, உழைப்பில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உழைப்பு 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 உழைப்பால் உயரக்கூடியவங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எந்த சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இந்த வேலையை முடிக்கணும், இவ்வளோ வருமானத்தை சம்பாதிக்கணும், இந்த ஒரு பேர் புகழ் வாங்கணும், இதை உருவாக்கணும் ஒரு மனசில் நினச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். மற்றது எதையுமே கண்டுக்க மாட்டீங்க, யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய லட்சியம். ஆனால் நினச்ச மாதிரி முடிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி காளை மாடு, புரியுங்களா? ரிஷப் மகாலட்சுமி அம்சம், சுக்கிரனுடைய அம்சம், அதாவது லட்சுமி நாராயணா அம்சம் கொண்டவர். அப்போது பெண்ணாக இருந்தாலும் மகாலட்சுமி அம்சம், ஆணாக இருந்தாலும் அதாவது ஸ்ரீமன் நாராயணுடைய அம்சம். அதனால் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, தனம், செல்வாக்கு, உங்களை பார்க்குறவங்க மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. என்ன இவர் மட்டும் கஷ்டப்பட்டார், அப்படி இப்படி இருந்தார், இப்போ பார்த்தோம்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரே, எப்படி இப்படி ஒரு வளர்ச்சி ஆகிறாங்க அப்படிங்கிற. ஆனால் அதுக்கு எல்லாமே காரணம் உண்மையிலேயே யாரோடைய சப்போர்ட்லேயோ மற்றவங்களுடைய ஒத்துழைப்புலையோ நீங்கள் உருவானக்கூடியவர் கிடையாது. சொந்த முயற்சியில், சொந்த திறமையில்
சாதிச்சவங்களா தான் இருப்பீங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா சில அதாவது இழப்புகளை அப்படின்னா மன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் கடினமான மன உளைச்சல்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதாவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்து அது நடக்காமல் தடையாகி போச்சு. முதல் வாழ்க்கை திருமணம் பண்ணி பாதிக்கப்பட்டுட்டேன், மறு வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணியும் இன்றைக்கி நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் போயிட்டுருக்குதே அப்படிங்கிற ஒரு குழப்பமான காலகட்ட சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தாங்க இந்த சூரியன் புதன் இணைவு. இந்த காலகட்டம் இது கிட்டத்தட்ட செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே இது நமக்கு சாதகமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது இந்த நேரத்தில் எதிர்பாராத குடும்ப வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும், நிச்சயமாக உண்டாகும். திருப்பங்கள்ங்கிறது என்னங்க, நாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ ஒரு இல்லறம், நல்ல உறவு, நல்ல நட்பு, நம்ம ஒருத்தரை நேசிச்சுட்டு இருந்திருப்போம், ஒரு அன்பு அளவு கிடந்த அன்பு வச்சுருப்போம். ஆனால் கடைசிட்டு பார்த்தோம்னா அது இங்கே அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். தேடி வந்திருப்பாங்க, விரும்பி போகும்போது விலைக்கு போயிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை வழியோட ரிஷபராசி அன்பர்கள் தவிச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாறி யார் நம்மளை வேதனைப்படுத்தினா அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உண்டாகும். அல்லது அதை விட அருமையான ஒரு நட்பு, ஒரு அன்பு கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அங்கீகாரமாக மாற்றும். அப்படின்னா கெட்டவன் கிட்டிலில் ராஜயோகங்கிற மாதிரி, எப்படின்னா விபரீத ராஜயோகங்கிற மாதிரி. ஏன்னா இந்த புதன் ஆதித்ய யோகம்ங்கிறது இது எல்லாருக்குமே இந்த யோகம் பலத்தை கொடுத்துறாது. ஏன்னா உங்களுடைய கேந்திரத்தில் அமைந்திருக்குது இந்த யோகம். 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் அமையும் போது அதுக்கு இன்னும் பலம். சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது பூர்த்தி அடையும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி இருக்குது, நல்ல அனுபவம் இருக்குது, நமக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்குமா, எதிர்பார்க்குற வேலை அமையுமா அப்படின்னு கண்ணுங்கருத்தமாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சரியாக நமக்கு பிடிச்ச வேலை அமையலை, கிடைச்ச வேலை பிடிக்கலை, இந்த மாதிரி இடம் மாற்றம், தாவு மாற்றம், ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அதையே மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பிடிச்சமான ஒரு வேலை கிடைச்சது. ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. ஒரு மார்க்கில் ஜஸ்ட்டில் நான் தவறி 2-3 முறை போயிடுச்சு, இப்போ கிடச்சிருச்சு. நம்பிக்கையோட பணம் கட்டலாம், பணத்தை போட்டோம்னா டபுள் மடங்காக பிஸ்னஸில் எடுக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுலேருந்து அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு புதிய முயற்சி, கடினமான முயற்சி எடுத்தால் கூட அதில் பயந்துக்கிட்டு நம்ம ஒரு காலை வச்சு ஒரு காரியத்தை பண்ணாலும் நடக்குமா நடக்காத பயத்தில் இருந்து பாருங்கள், அந்த மாதிரி வேலைகளில் இந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம், சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இப்படி ஒரு பெரும் ஒரு தாக்கத்தையும் எதிர்பார்க்குற ஒரு முன்னேற்றத்தையும் அந்த ஒரு பலன்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு தான் இந்த சூரியன் புதன் இணைவு. சரிங்களா? அப்போது இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்குவோமா? நிச்சயமாக கல்வி மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் மந்தமாக இருந்தவங்க கண்டிப்பாக அற்புதமாக கிடைச்சிடும். மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஒரு வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சூரியன் புதன் இணைவினால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் ஒரு மாற்றத்தை அடைவீங்க. அது பெரும் முன்னேற்றமாக தான் இருக்கும், எந்த ஒரு மாறுதல் கிடையாது. அதே சமயம் நான் சொன்னது கோச்சார பலன் அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்க்குறது சிறப்பு. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய தசாபுத்தி பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னா கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குதுங்க, ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம், நாளைய காலம் நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட புதிய முயற்சியோட நீங்கள் பயணிங்க. கண்டிப்பாக எடுத்த காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிற நல் வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.